பெருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும் குறிப்பாக இந்த நவம்பர் மாதத்தின் முதல் வாரத்தில் ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நவம்பர் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் ஒரு விசேஷித்த நாள். அகில உலக வேதாகம பள்ளி தினம், ஞாயிறு பள்ளி தினம், அகில உலக திருமறை பள்ளி தினம். இதுதான் இந்த நாளுக்குரிய சிறப்பு. ஆகவே இந்த சிறப்புமிக்க நாளிலே ஒரு சிறப்புமிக்க இறை செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக முன்பு வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 1 முதல் 13 முடிய உள்ள வசனங்கள். யோவான் 6வது அதிகாரம் 1 முதல் 13 முடிய உள்ள வசனங்கள். அதிலே 9வது வசனத்தில் முதல் வரியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். 9வது வசனத்தின் முதல் வரியை மாத்திரம் நான் வாசிக்கிறேன். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செலுத்துவோம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவை நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவை நீ பேசும் ஒரு வார்த்தை போதும். ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே, ஓராயிரம் ஜீவன் உயிர் வாழுமே. உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்று மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவென்று மகிழ்வேது தேவா. கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் உம்மை ஆராதித்து மகிழ்த்து சுவாமி. உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். ஆண்டவர், உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு நீர் இடைபடுவீராக. குறிப்பாக ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் அகில உலக சண்டே ஸ்கூல் தினமாக ஆசரித்து மகிழ்கிறோம். எங்கள் திருச்சபையில ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியருக்காக நாங்கள் உமக்கு நன்றி படைக்கின்றோம். கர்த்தாவே, தொடர்ந்து இந்த ஓய்வு நாள் பள்ளியின் முக்கியத்துவத்தை ஆண்டவரை பெற்றோர் உணரவும், அதே போல அதனுடைய ஆற்றலையும் மகத்துவத்தையும்
ஆசிரியர் உணரவும் அதிகமாக நீர் கிருபை புரிய வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் செல்கின்றோம். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு சிறப்பாக்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம். செபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென், ஆமென். ஒரு கேள்வியோடு இறைச்சியை நான் ஆரம்பிக்க ஆசைக்கின்றேன். ஓய்வு நாள் பள்ளி இயக்கத்திற்கு அடித்தளமாய் இருந்தவர் யார், அல்லது அடித்தளமிட்டவர் யார்? கடந்த ஆண்டு இதே மாதம் இதே நாளிலே நாம் கேட்டோம். இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். டான் போஸ்கனோ லேடிங்க, லேடியும் இல்லை. டீச்சர்ஸ், ஓய்வு நாள் பள்ளி டீச்சர் ஏதோ சொல்லுவாங்க, சொல்லுங்க. ஓய்வு நாள் பள்ளிக்கு அடித்தளம் இட்டவர் யார்? ராபர்ட் ரைட்ஸ். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வரும் என்று நம்புகிறேன். இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், அதில் மாற்றமில்லை. இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ராபர்ட் ரைட்ஸ் என்பவர் தான். இந்த ஓய்வு நாள் பள்ளி, சண்டே ஸ்கூல் என்பது ஒரு பெரிய மூமெண்டாக மாறி செயல்படுவதற்கு காரணமாக இருந்தது. இவர் 1736 ஆண்டிலே செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி குளோசெஸ்டர் என்ற இடத்திலே அவர் பிறந்தார். செப்டம்பர் 14 நமக்கு இன்னொரு சிறப்பு இருக்கு. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். செப்டம்பர் 14 இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையினுடைய முதல் மிஷனரி யார்? தியோடர் மேத்தர் பிறந்த நாள் நான் கொண்டாடி மகிழ்ந்தோமா இல்லையா? ஆகையினால் மறக்கவே கூடாது. செப்டம்பர் 14 ஐஎல்சியினுடைய முதல் மிஷனரியினுடைய பிறந்த நாள். அதே போல செப்டம்பர் 14 ராபர்ட் ரைட்ஸ் சண்டே ஸ்கூலுடைய இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் என்று கூட சொல்ல முடியும். அதற்கு அடித்தளமிட்டவர் பிறந்த நாள். அப்போ இவர் பாருங்க, பிரிண்டிங் பிரஸ், இவருடைய தந்தை பிரிண்டிங் பிரஸ் வைத்து அதோடு ஜேர்னலை வெளியிடுகிறது, பத்திரிகைகளை வெளியிடுகின்ற காரியங்களை அவருடைய தந்தை செய்து வருகிறார். தந்தையினுடைய திடீர் மறைவு எல்லா பொறுப்புகளையும், இந்த பிரஸ்ஸை கவனிக்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு வருகிறது என்று சொன்னால் ராபர்ட் ரைட்ஸுக்கு வருகிறது. இந்த பொறுப்பு அவர் பிரிண்டிங் பிரஸ்ஸை தந்தைக்கு பிறகு ஒரு பெரிய சவாலோடு அவர் ஏற்று நடத்துகின்றார். இந்த பிரிண்டிங் பிரஸ்ல இருந்துதான், அதாவது குளோசெஸ்டர் இந்த இடத்தை வைத்து ஒரு ஜேர்னல் வந்து வெளியிடப்பட்டுக் கொண்டே இருந்தது. இப்படி பலவிதமான அச்சிடுகின்ற எழுதுகின்ற பணிகள் எல்லாம் இவர் செய்தார். அதாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது ஜெயிலிலே போய் ஊழியத்தை செய்து வந்தார். ஜெயில் கைதிகளுக்கு அங்கே பார்க்கிறார். ஜெயில் கைதிகளை பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது. ஜெயில் நிறைந்திருக்கிறது, குற்றவாளிகளால் நிறைந்திருக்கிறது. அவருடைய இன்றைக்கு ஜெயிலில் கொடுக்கிற வசதிகள் எல்லாம் அன்றைக்கு இல்லை. மிகவும் அவருடைய வாழ்க்கை மிகவும் கீழ் நிலையிலே இருந்து கொண்டிருந்தது. ஆகையினால் அவர்களை பார்த்து பரிதாபப்படுகின்றார். அவர்களுக்கு மத்தியிலே இறைப்பணியை செய்கின்றார். அதோடு அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், ஆலயத்துக்கு ஒரு முறை போய்கொண்டு சென்று வருகின்ற போது தெருவிலே 2 சிறுவர்கள் பயங்கரமாக சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சேற்றை வாரி வீசி, ஒரு ஸ்லம் ஏரியா பகுதி, சேற்றை வாரி வீசி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர் சண்டை போடுகிற பார்த்து ஓடி போகிறார். ஓடி போகிறதை பார்ப்பா, ஓடி போய் சண்டை போடுகிறவர்களை அப்படியே பேசி தீர்த்து அப்படியே இது பண்ணி விலக்கி விடுகிறார்.
அதுல என்ன செய்யறாருன்னா, சேட்டை வாரி வீசிக்கொண்டிருந்த இளைஞர்கள் இவருக்கு மேலேயும் சேட்டை வாரி வீசுகிறார். அப்போதுதான் தகவல்களை திரட்டுகிறார். அந்த நாட்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் நிமித்தமாய் ஏராளமான மக்கள் கிராமங்களை விட்டு நகரத்துக்கு இடம்பெயர்ந்தார்கள். அது நிமித்தமாக ஏராளமான மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். மக்கள் வேலை செய்கிறார், இரவு பகலாக கிட்டத்தட்ட 12 மணியிலிருந்து 16 மணி நேரம் வேலை. வீட்டில் பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்த உடனே பிள்ளைகளின் வேலைக்கு அழைத்து சென்றார்கள். ஆகையினால் அவர்களுக்கு அடிப்படை கல்வி என்பது இல்லை. ஆலயத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு. ஞாயிற்றுக்கிழமை பொழுதை போக்கி அவர்கள் மகிழ்ந்தார்கள். ஆகையினால் இதெல்லாம் அவர் கேள்விப்பட்டு இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே அப்படி என்றுதான் அவர்களுடைய திட்டம் வகுத்து அவர் என்ன செய்கிறார்னா, ஒரு வீட்டில் வைத்து 1780 ஆண்டில் ஒரு பெண்மணியினுடைய வீட்டிலே வைத்து ஞாயிற்றுக்கிழமையில பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு இறை வார்த்தைகளையும் அதோடு அடிப்படை கல்வி, கணிதம் போன்ற காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். இது எப்போது மிக சிறப்பு பெறுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னேன், இவர் ஒரு ஜேர்னலை க்ளோசஸ்டர் என்ற ஒரு ஜேர்னலை வெளியிட்டுக் கொண்டிருந்தார். இந்த சண்டே ஸ்கூலை குறித்து 1783 ஆண்டு நவம்பர் மாதம் 3ஆம் நாள் தன்னுடைய பத்திரிகையிலே அவர் எழுதுகிறார். இந்த ஜேர்னல்ல அவர் எழுதுகிறார். அது அரசு ரீதியாகவும் கவர்மெண்ட் ரீதியாகவும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஆகையினால் அந்த பத்திரிகை வெளியிட்ட நாளைதான், அதாவது அகில உலக ஓய்வு நாள் பள்ளி தினமாக இன்றைக்கு மெயின் லைன் சர்ச்சஸ் கொண்டாடி மகிழ்கின்றது. நவம்பர் 3 அதை மையமாக வைத்து நவம்பர் மாதத்தின் முதல் ஓய்வு நாள் அகில உலக ஓய்வு நாள் பள்ளி தினமாக திருச்சபைகள் கொண்டாடி மகிழ்கின்றது. ஓய்வு நாள் பள்ளியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்து, ஓய்வு நாள் பள்ளியினுடைய சிறப்பை எடுத்து காட்டு திருச்சபைகள் இந்த நாளை அகில உலக ஓய்வு நாள் பள்ளி தினமாக ஆசரித்து மகிழ்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு வாசித்து கேட்ட பகுதியை பாருங்கள். ஒரு அற்புதமான பகுதி. இயேசு கிறிஸ்து திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலுக்கு அக்கறைக்கு இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகின்றார். குறிப்பாக இந்த நிகழ்வு அனைவருக்கு தெரியும். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு எத்தனை பேருக்கு போஷிக்கிறார்? 5000 புருஷர்கள். 5000 புருஷர்கள் போஷிக்கிறார். அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வு 4 நற்செய்தி நூல்களில் வருகிறது. 4 நற்செய்தியாளர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். மத்தேயும் பதிவு செய்திருக்கிறார், மார்க்கும் பதிவு செய்திருக்கிறார், லூக்காவும் பதிவு செய்திருக்கிறார், இந்த யோவானும் பதிவு செய்திருக்கிறார். இயேசு திபேரியா கடல் எனப்பட்ட கலிலேய கடலுக்கு அப்புறம் கரைக்கு வருகின்றார். ஏராளமான ஜனங்கள், திரளான ஜனங்கள், ஏன்னா இவரால் நடப்பிக்கப்பட்ட அற்புதங்களை கண்டு ஏராளமான ஜனங்கள் இவருக்கு பின்னாக வருகிறார்கள். சிலர் கடலில் அவர் போட் வழியாக வந்து சேர்வதற்கு முன்பாகவே கரை வழியாகவே ஷார்ட்கட்டை கண்டுபிடித்து அக்கறைக்கு அநேக ஜனங்கள் வந்துவிட்டார்கள். திரளான மக்கள் கடந்து வந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு போஜனம் கொடுக்க சொல்லுகிறார். போஜனம் கொடுக்க சொல்லும் போது பிலிப்பு சொல்லுகிறான், இதெல்லாம் சாத்தியம் இல்லை. 200 பணத்திற்கு வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் பீத்து கொடுத்தாலும் அது என்ன செய்யாது, போதாது. அப்பதான் அந்திரேயா சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இங்கே ஒரு பையன் இருக்கிறான். நன்றாக கவனியுங்கள். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். இயேசு கிறிஸ்து வலிமை மிக்கவர். வனாந்தரத்திலே சோதிக்கப்படும் போது கூட பிசாசானவன் சொன்னான்,
நீ பசியாய் இருக்கிறீர், இந்த கற்களை அப்பங்களாகும்படி செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை நன்றாக சாத்தான் அறிந்திருந்தார். ஆகையினால் இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களை அழைத்து இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மிக தெளிவாக சொல்கிறது, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்கப்பட்டவேன். யாத்திராகமம் 16வது அதிகாரம் 4வது வசனம் தெளிவாக சொல்கிறது. ஏன் ஜனங்கள் முறுமுறுத்த போது கடவுள் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்தார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள கடவுள் இங்கே வந்து நீங்க உணவு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அவ்வளவு கூட்ட மக்களுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் சொல்லுகிறார்? அதுதான் மிக முக்கியமானது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதிலே ஒரு காரணம் தான் என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவன் நிச்சயமா இயேசுடைய பார்வைக்கு விசேஷித்தவனாக அவன் பட்டிருக்கக்கூடும். அந்த சிறுவனுடைய சிறப்பை மேன்மைப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து மிக முக்கியமாக சொன்னார், நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள். பிலிப்பு ஒதுங்கிக் கொள்கிறார், இதெல்லாம் சாத்தியமில்லை. 200 பணத்திற்கு அப்பங்களை வாங்கினாலும் கொஞ்சம் கொஞ்சம் தான் கொடுத்தா கூட எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அப்போது அந்திரேயா சொல்லுகிறார், சீமோன் பேதுருவினுடைய சகோதரனாகிய அந்திரேயா சொல்லுகிறார், இங்கே ஒரு பையன் இருக்கிறார். சிறுவர்களுடைய முக்கியத்துவத்தை இயேசு காண்பித்துக் கொடுக்க விரும்பினார். சிறுவர்களுடைய முக்கியத்துவத்தை இயேசு சுட்டி காண்பிக்க விரும்பினார். பாருங்க, இயேசுனுடைய காலத்துல சிறு பிள்ளைகளுக்கு வந்து முக்கியத்துவமே கிடையாது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். ரோம சமூகத்திலும் சரி, கிரேக்க சமூகத்திலும் சரி, பிள்ளைகள் அற்பமானவர்களாகத்தான் எண்ணப்பட்டார்கள். பிள்ளைகள் அற்பமானவர்களாகத்தான் கருதப்பட்டார்கள். அதனாலேதான் இயேசு கிறிஸ்துவிடத்திலே பெற்றோர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கொண்டு வந்த போது சீடர்கள் என்ன செய்தார்கள்? தடுத்தார்கள். பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போங்கு அன்றைக்கு யூத சமூகத்திலும் கிரேக்க சமூகத்திலும் இல்லவே இல்லை. அதான் கபிலியோல் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற கபிலியோல் மிஸ்டிராஸ் என்பவர் மிக அழகாக சொல்கிறார், எத்தனையோ தவறுகளை நாங்கள் செய்துள்ளோம். நாங்கள் செய்த மன்னிக்க முடியாத குற்றம் என்னவென்று சொன்னால் குழந்தைகளை புறக்கணித்ததுதான். நாங்கள் செய்த பெரிய குற்றம் அப்படி என்று மிக அருமையாக சொல்கிறார். அன்றைய நிலையும் அப்படிதான் இருந்தது. குழந்தைகளை புறக்கணித்தார்கள். ஆகையினால் இயேசு கிறிஸ்து இவ்வளவு கூட்ட ஜனத்திலேயும் ஒரு முக்கியமான ஒரு சிறுவன் என்ன செய்கிறார் இருக்கிறார் என்பதை காண்பிக்கத்தான் நீங்கள் அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். அந்திரேயா கரெக்டா சொல்றார், இங்கே ஒரு பையன் இருக்கிறார். அதற்கு காணப்பட்ட சிறப்பு என்ன? 2 காரியங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைக்கின்றேன். ஒன்று, அந்த சிறுவனிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான காரியம் என்று சொன்னார், இயேசுவின் போதனையை கேட்க அவன் எப்படி வந்திருந்தான்? ஆயத்தத்தோடு வந்திருந்தான். எப்படி வந்திருந்தான்? ஆயத்தத்தோடு அவன் வந்திருந்தான். பாருங்க,
அது ஒரு பண்டிகை காலம். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். 4வது வசனம். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. அது ஒரு பண்டிகை காலம், ஆகவே கொண்டாட்டத்தின் காலம். அப்பேற்பட்ட கொண்டாட்டத்தின் கொண்டாட்டத்திலே நேரத்தையும் காலத்தையும் சிறு பிள்ளைகள் அதிகமாக செலவழித்திருக்க வேண்டும். ஆனால் இந்த சிறுவன் என்ன செய்தான் என்று சொன்னால் எப்படி வந்திருக்கிறான் பாருங்கள். எப்படி இயேசுனுடைய போதனைகளை கேட்பதற்காக, இயேசு செய்கின்ற அற்புதங்களை ருசிப்பதற்காக, கண்ணார காண்பதற்காக இயேசு நடத்திலே அவன் வந்திருந்தான். சாதாரண வரல, அவன் சும்மா வரல. எப்படி வந்திருக்கிறான்? உணவோடு வந்திருக்கிறான். உணவோடு வந்திருக்கிறான். அப்போ இதுல 2 பேருக்கு பங்கும் இருக்கிறது. ஒன்று யாருடைய பங்கு இருக்கிறது? ஒன்று பெற்றோருடைய பங்கு இருக்கிறது. நீ என்ன செய்? நீ வா. ஒருவேளை பெற்றோர்கள் வந்தார்களா வரலையா தெரியாது. ஒருவேளை வந்திருந்தால் நீ எங்களோடு வா. ஒருவேளை எங்களால் போக முடியல, நீ என்ன செய்? போ. எப்படியாகிலும் அவன் இயேசுனுடைய போதனையை கேட்க அங்கே அவன். அதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி நூலில் அதை குறிப்பிடவில்லை. ஆனால் மார்க்கு நற்செய்தியாளர் மிக அழகாக மிக தெளிவாக சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால் மார்க் 6வது அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. அநேக காரியங்களை என்ன செய்தார்? அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அநேக காரியங்களை உபதேசிக்க தொடங்கினார். நம்முடைய குடும்பத்திலே குழந்தை பிறக்கின்ற போது குழந்தைக்கென்று ஒரு கனவை நாம் வைத்திருக்கிறோம். பிறக்கின்ற போது என்ன சொல்கிறோம்? நீ எப்படி வரணும்? டாக்டரா வரணும். பிறக்கிற குழந்தைக்கே நீட்டு கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வந்துவிட்டது. ஐஏஎஸ் ஆபீசரா வந்துவிடணும். அந்த கனவுகளோடு தான் இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை அப்படியே வளர்க்கிறார். அதே போலதான் முதல் நூற்றாண்டிலே ஒரு தாய்க்கு அருமையான புதல்வர். அந்த தாய் வைராக்கியம் கொண்டார். எப்படியாவது என் பிள்ளையை நான் பேரரசனாக்க வேண்டும். நம்ம டாக்டர், இன்ஜினியர், ஐஏஎஸ் ஆபீசர் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். அந்த தாயினுடைய தரிசனத்தை பாருங்கள், கனவை பாருங்கள். என்னுடைய மகனை நான் எப்படி ஆகணும்? ஒரு பேரரசனாக்க வேண்டும். அப்படி என்ற கனவோடு பிள்ளையை வளர்த்தார். சொல்லி சொல்லி வளர்த்தார். உண்மையாகவே அந்த கனவுக்கேற்றபடியே கிபி 54வது ஆண்டு அக்டோபர் மாதம் 13ஆம் நாள் அந்த மகன் பேரரசனானான். ரோம சாம்ராஜ்யத்திற்கு அவன் பேரரசனானான். ரோம சாம்ராஜ்யத்திற்கு பேரரசனானான். தாய்க்கு பயங்கர சந்தோஷம். தாய்க்கு பயங்கரமான சந்தோஷம். என் பிள்ளை நான் நினைத்தபடி, நான் கனவு கண்டபடி, நான் திட்டமிட்டபடி என் மகன் என்ன செய்து விட்டான்? பேரரசனானான். நாடு சந்தோஷப்படுகிறது. பரவாயில்ல, ஒரு நல்ல மன்னன் வந்திருக்கிறான், நல்ல ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறான். தாயினுடைய இதயம் குளிர்கின்றது. மக்களுடைய பேச்சுகள் எல்லாம் தாயினுடைய இதயத்தை குளிரச் செய்கின்றன. என் மகன் ஒரு சிறப்பு மிக்க பேரரசனாக அவன் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறான். ஒரு நாள் மகன் ஆட்சி புரிவதை பார்க்க ஆசைப்பட்டாள். தாய் அரண்மனைக்கு போனாள். அரண்மனைக்குள்ளே நுழைந்தவுடனே மன்னன் இருக்கிற சிங்காசனத்தில் இருக்கின்ற வீட்டிருக்கின்ற அறைக்குள்ளே நுழைந்தவுடனே மன்னனிடமிருந்து ஒரு குரல், அம்மா அங்கே நில், அம்மா அங்கே நில் அப்படிங்கிற குரல்.
மகன் என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு எதிர்பாராத ஒரு குரலை மகனிடமிருந்து கேட்டாள். அம்மா அங்கே நில் அப்படி என்ற உடனே அம்மாவும் பதட்டத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். மன்னன் சொல்லுகின்றான், அம்மா உங்களை எனக்கு பிடிக்கவில்லை, நீங்கள் போய் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் அப்படின்றார். தாய்க்கு தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சியே அதிர்ச்சி. நான் எவ்வளவு பெரிய கனவோடு என் மகனை பேரரசனாக்க வேண்டும் என்ற கனவோடு வளர்த்தேன். அந்த கனவும் நிறைவேறிவிட்டது. ஆனால் என்னுடைய மகன், அற்புதமாய் போற்றி பாதுகாத்து வளர்த்த மகன், என்னையே போய் சாக சொல்லுகிறானே என்று அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நேராக போய் தற்கொலை செய்தார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பாக ஒரே ஒரு காரியத்தை மட்டும் அவர் சொன்னார்கள், நான் தோற்று போனேன். நான் என்ன செய்தேன்? தோற்று போனேன். என் மகனை, என் புதல்வனை உருவாக்குவதில் நான் தோற்று போனேன் அப்படி என்று சொல்லிவிட்டு தாயும் சூசைட் பண்ணிக் கொண்டாள். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, பிள்ளைகளை குறித்து கனவு காண்கிறோம். ஆனால் பிள்ளைகளை குறித்து ஆண்டவருடைய சித்தம் என்ன? பிள்ளை ஒரு தெய்வீக பாதையை வளர்க்க வேண்டும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இன்றைய பெற்றோரிடத்திலே கிடையவே கிடையாது. ஆகையினாலே தான் இன்றைக்கு ஓய்வு நாள் பள்ளியை விட, சண்டே ஸ்கூலை விட பெற்றோருக்கு டியூஷன் வகுப்பு முக்கியமானதாக இருக்கிறது. சண்டே ஸ்கூலை விட மற்ற கோச்சிங் காரியங்கள் எல்லாம் அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. பிள்ளையும் உன் கனவை நிறைவேற்றுவான், உண்மைதான். பிள்ளை பெற்றோருடைய கனவை நிறைவேற்றுவான். ஆனால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் என்பார்களே. அதான் உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது 8வது 9வது வசனம் மிக அழகாக சொல்கிறார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன செய்வாயாக? கருத்தாய் போதிப்பாயாக. அந்த மன்னன் வேறு யாரும் அல்ல. ஒரு தாயினால் வளர்க்கப்பட்ட அந்த மன்னன் வேறு யாரும் அல்ல, நீரோ என்ற மன்னன். உண்மையாகவே தாயினுடைய கனவு நிறைவேறியது. தாய் நினைத்தபடி மகன் மன்னனானான். ஆனால் கடைசியிலே குண நலன்களிலே அவன் தோற்று போய்விட்டான். மன்னனாகி அவன் என்ன பிரயோஜனம்? நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அன்பானவர்களே, நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனால் இந்த சிறுவனை பாருங்கள், பெற்றோரையும் பாராட்டணும், பையனையும் பாராட்டணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகளை கற்றுக்கொள்ளணும், என்ன வார்த்தைகள் வருகிறது அதை கற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளை அதை அறிய வேண்டும் என்று பெற்றோர் அனுப்பி வைக்கிறார்கள். அந்த மகனும் இயேசு என்று சொல்லுகிறார், அது என்னுடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக அவனும் கற்றுக்கொள்ளும் நோக்கத்தோடு இயேசுவிடத்திலே அந்த கூட்டத்தோடு கூட்டமாக அவன் வந்தான். இன்றைக்கு நாம் யோசித்து பார்த்தோம், எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கு இந்த சண்டே ஸ்கூல, எந்த அளவுக்கு திருச்சபையாக நாம் யோசிப்போம், எந்த அளவுக்கு இந்த சண்டே ஸ்கூலுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். திருச்சபையில் இருக்கிற மிகவும் பவர்ஃபுல் போஸ்ட் என்ன தெரியுமா? தலைவர் பதவியா, அல்லது செக்ரட்டரி பதவியா, அல்லது பொருளை பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற பதவியா? இல்லவே இல்லை. யார்? சண்டே ஸ்கூல் டீச்சர். ஒவ்வொரு திருச்சபையிலும் சண்டை நடக்கும். எனக்கு அந்த பதவியே சண்டே ஸ்கூல் செக்ரட்டரியை குடு என்று
சண்டை நடக்கும். அப்பேற்பட்ட பதவி. ஏன்னா பிள்ளைகளை உருவாக்குகின்ற திருச்சபையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் காரியங்களை பார்த்து விட்டு போவார்கள், ஊழியக்காரர்களை பார்த்து விட்டு போவார். ஆனால் பிள்ளைகளோடு நேரத்தை செலவிடுகின்றவர் யார் என்று சொன்னால் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர். பிள்ளைகளை உருவாக்குகின்றவர்கள். அந்த சண்டே ஸ்கூல்ல டீச்சர் என்ன கற்றுக் கொடுக்கிறார்களோ அதுதான் பிள்ளையினுடைய எதிர்காலம். இதை நான் உணர வேண்டும். உண்மையாகவே அந்த விஷயத்துல நம்முடைய திருச்சபை கொஞ்சம் பின்னடைவுதான். உங்களை நான் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. நான் கடந்து வந்த பாதைகள் அப்பேற்பட்ட பாதைகள். ஆகையினால் வருகின்ற நாட்களிலே இதை மிகவும் சிரத்தை எடுத்து நாம் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். திருச்சபையினுடைய முதுகெலும்பு எதுவென்று சொன்னால் சண்டே ஸ்கூல் ஊழியம் மாத்திரமே. சண்டே ஸ்கூல் தான் திருச்சபை ஊழியம், திருச்சபையினுடைய ஊழியத்தினுடைய முதுகெலும்பு. அங்கிருந்துதான் எதிர்கால திருச்சபையை கட்டியெழுப்புகின்ற தலைவர்கள் உருவாக வேண்டும். அங்கிருந்துதான் மற்ற பொறுப்புகளை கவனிக்கின்ற பொறுப்பாளர்கள் உருவாக வேண்டும், மூப்பர்கள் உருவாக வேண்டும். அந்த சண்டே ஸ்கூல் இல்லாத பட்சத்தில், சண்டே ஸ்கூல்ல படிக்காம பொறுப்புல வருகிற பட்சத்தில் நீங்க பாருங்க எல்லா திருச்சபைகளிலும் பிரச்சனை தான். ஆகையினால் சண்டே ஸ்கூல் மிக முக்கியமானது. நானும் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக தான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை பார்க்கிறேன். எந்த பிள்ளைகளிட்டையாவது பைபிள் இருக்கான்னு பார்க்கிறேன். எந்த பிள்ளைகளிடத்திலும் பைபிள் இல்லை. அடுத்த சண்டே கிளாஸ்ல படிக்கிற பிள்ளைகளிடத்துல நோட்டு டைரி வச்சிருக்கிறாங்களான்னு கூர்ந்து கவனித்துக் கொண்டே வர. எந்த பிள்ளைகளிடத்திலும் டைரி கிடையாது, பெண்ணும் கிடையாது. அப்ப என்னுடைய கேள்வி, நாம் என்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? அது ஒரு பெரிய கேள்வியாகத்தான் இருக்கிறது. நாம் இதிலே கவனத்தை செலுத்த வேண்டும். சிறுவர் சண்டே ஸ்கூல் ஊழியம் இது ஆசிரியருடைய பொறுப்பு மட்டுமல்ல, போதகருடைய பொறுப்பு. இந்த ஊழியங்களை கவனிக்க வேண்டிய பொறுப்பு, முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு திருச்சபை பொறுப்பாளர்களுக்கு உண்டு. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் சண்டே ஸ்கூல் டீச்சர் வரல. பிள்ளைகள் ஒரே ஓட்டம், பிள்ளைகளுக்கு ஒரே கொண்டாட்டம். என்ன இல்லை? பிள்ளைகள் என்ன இல்லை? டீச்சர் இல்லை என்றால் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஒரே கொண்டாட்டம். அப்போ வரவில்லை என்று சொன்னால் அதற்கு மாற்று வழி என்ன? அதை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் இந்த விதமாய் கவனத்தை செலுத்தி நாம் ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். நம்முடைய இந்திய சுவிசேஷ உத்தரம் திருச்சபை இந்த சண்டே ஸ்கூலுக்கு சிலபஸை வெளியிட்டு இருக்கிறது. அது கவனத்தை செலுத்துகிறது, தேர்வுகளை நடத்துகிறது, பரிசுகளை கொடுக்கிறது, ஊக்குவிக்கிறது. ஆனால் இதுல எதுவுமே பரிசுகள் என்கிறதெல்லாம் வேற. ஆனால் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியமானது. நோட்டில் யார் எழுத வைக்கிறோம் என்று சொன்னால், வீட்டில் போனால் பெற்றோர்கள் காமிப்பாங்க. பாடத்தில் ஒரு 5 பாடம் படிக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு 6வது பாடமாக என்ன செய்யணும்? பெற்றோரும் அதை கவனித்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதை நான் ஒரு வாழ்க்கையிலே உணர வேண்டும். இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். சில நேரத்தில் ஆசிரியர் கூட ரொம்ப சோர்த்து போகிறார். சில நேரத்தில் எத்தனை பிள்ளை தான் இருக்குது? 2 பிள்ளைகள் இருக்கு. என்ன செய்கிறது? 2 பிள்ளைகளை வச்சு நான் என்ன செய்கிறது அப்படின்னு ஆசிரியர் 2 பேரும் ஒரு ஆள் அதை வைத்து திட்டமிட்டபடி பாடத்தை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். பெற்றோரும் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை அனுப்பணும். சரி, தவிர்க்க முடியாத பட்சத்தில் பிள்ளைகள் இல்லையா, ஆசிரியரும் உற்சாகம் விளக்கக்கூடாது. இந்த கிடைத்த பிள்ளை, இன்றைக்கு இந்த பிள்ளையை தான் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார், இதற்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்? அடுத்த பிள்ளை வரட்டும், அடுத்த வாரம் பார்த்துக்கொள்ள. அப்படி அல்ல.
இதற்கு நான் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்? அது வந்து மிக முக்கியமானது. அதுதான் பிள்ளைகளை உருவாக்கும், அதுதான் பிள்ளைகளை வாழ வைக்கும், அதுதான் பிள்ளைகளை வாழ்க்கையின் சவால்களை சந்திக்கக்கூடிய தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கும். வேத வசனங்கள் ஒருபோதும் உங்களை கைவிடாது. அதான் கடந்த உபவாச கூட்டத்திலே நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். அண்மையிலே நடந்த வேர்ல்டு விமனுக்கான பெண்களுக்கான வேர்ல்டு கிரிக்கெட் போட்டியில ஒரு கிறிஸ்தவ பிள்ளை வந்து அடுத்து இந்திய தேசத்துக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி வந்து ஃபைனல்ல கொண்டு உள்ள நிறுத்திடுச்சு. யார் பிள்ளைன்னா ஜெமிமா என்ற அற்புதமான பிள்ளை. அந்த பிள்ளை அது சொல்றது, அது எல்லாத்தையும் நான் சொல்லவில்லை. கடைசி ஆண்டுல பேட்டியில ஒன்றை சொல்லிவிட்டது, நான் களைப்போடு தான் இருந்தேன், நான் சவாலோடு தான் இருந்தேன், மிகுந்த அழுத்தம் எனக்குள்ளே இருந்தது. ஆனால் ஒன்றே ஒன்று தான் என்னுடைய மனசிலே வந்தது. என்னவென்று சொன்னால், கடவுள் நான் கற்றுக்கொண்ட ஒரு வசனம், நீ அமைதியாயிரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். ஒரு கிரிக்கெட் வீராங்கனை சொல்லுகிறார்கள், வசனத்தை கோடிட்டு காண்பிக்கிறார்கள். அப்போ அந்த கிரிக்கெட் களத்துல, இந்த ஸ்டேடியத்தில், அதுக்கு விளையாட்டு மைதானத்தில் தைரியத்தை கொடுத்தது எது? அந்த சவாலை, அந்த பெரிய அழுத்தத்தை, ஒரு பெரிய ஸ்கோர், ஒரு பெரிய டார்கெட், அதை அச்சீவ் பண்ணுவதற்குரிய ஒரு தைரியத்தை கொடுத்தது எதுவென்று சொன்னால் கடவுளுடைய வசனம் என்பதை வெளிப்படையாக அந்த வீராங்கனை வெளிப்படுத்தினார். நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான அவசியம். நம்மை சோதித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கு எந்த அளவுக்கு நாம் நம்முடைய திருச்சபையாக எந்த அளவுக்கு அந்த ஊழியத்தை தாங்குகிறோம், உற்சாகப்படுத்துகிறோம், பிள்ளைகளை கூட்டி சேர்ப்பதிலே, ஒருங்கிணைப்பதிலே நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். அடுத்த இரண்டாவது, அந்த சிறுவரிடத்திலே காணப்பட்ட ஒரு மிக முக்கியமான பண்பு என்னவென்று சொன்னால், அதான் 11வது வசனம் பாருங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து அப்படியே மீன்களையும் எடுத்து போதும். நல்லா கவனிங்க. இங்கே ஒரு சிறு பையன் இருக்கிறான். அவனிடத்திலே எத்தனை அப்பங்கள் இருந்தன? 5 அப்பங்களும் 2 மீன். அவ்வளவுதான் வேதத்தில் இருக்கிறது, காண்பிக்கிறது. இந்த சிறுவனிடத்திலே இருந்த அந்த 5 அப்பங்களும் 2 மீனும் இப்போது யாரிடத்திலே இருக்கிறது? யாருடைய கரத்திலே இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே இருக்கிறது. சிறுவன் ஆவலோடு கொண்டு வந்தார். ஏதோ மலை பிரதேசத்துக்கு, மலைப்பான வனாந்தரமான பகுதிக்கு போகிறோம், கடைகள் இருக்காது, எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது, வயிற்று பசியை ஆற்ற 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொஞ்சோண்டு வச்சிருந்தான். பாருங்கள், அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இப்போது யாருடைய கரத்திலே இருக்கிறது? இயேசுடைய கரத்திலே இருக்கிறது. அதான் இருந்ததை பகிர்ந்து கொண்ட சிறுவர். பகிர்ந்த சிறுவர் இது எல்லாருக்கும் வராது. இறைவனுடைய உபதேசத்தை கேட்டதோடு மட்டுமல்லாமல் அந்த பகிர்தல் என்ற பண்பு வந்தது. பாருங்கள், ஐயா, இது அப்பா அம்மா எனக்கு செய்து கொடுத்தது, இது வனாந்திரமான பகுதி, நான் சிறு பிள்ளை, நான் இதை என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். சில இடத்துல பிள்ளைகள் அப்படியே குர்ஆன் சொன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அழ ஆரம்பிச்சிடும். ஐயோ, இது மம்மி டேடி எனக்கு தந்தது, இது நான் என்ன செய்ய மாட்டேன், தரமாட்டேன். ஆனால் பாருங்கள், இந்த ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு தான் ஆண்ட்ரூ சொல்றார். அதை தொடர்ந்து அந்த பையனுடைய கரத்திலே இருந்த அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இப்ப இயேசுடைய கரத்திலே இருக்கிறது. பாருங்கள், பகிர்ந்தான். ஒரு சிறு பையன் சாப்பிட வேண்டியதை பாருங்கள். இப்போது தாத்தாமார் சாப்பிடுறாங்க, பாட்டிமார் சாப்பிடுறாங்க, தந்தைமார் சாப்பிடுகிறாங்க, தாய்மார் சாப்பிடுகிறாங்க, குழந்தைகள் சாப்பிடுகிறாங்க. கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மக்கள் சாப்பிட்டார்கள். பகிர்ந்து முக்கியமான அதான் ஆனி ஃபிராங்க் என்பவர் மிக அழகாக சொல்கிறார். பகிர்ந்து கொடுத்தவர்கள் யாரும் ஒருபோதும் ஏழையானதே இல்லை. நான் கொடுத்ததுனால தான் ஏழையான, நான் கொடுத்ததுனால தான் பிச்சைக்காரனானேன்
அப்படி என்று யாருமே சொல்ல முடியாது அப்படி என்று ஆனி பிராங்க் என்பவர் கூறுகிறார். பிரைன் பிளாசி என்பவர் மிக அழகாக சொல்கிறார். என்றால் பகிர்தலினால் மட்டுமே அன்பு வளர்கிறது அப்படின்னு சொல்கிறார். பகிர்தல் மிக முக்கியமான அந்த சிறு பிள்ளைக்கு இந்த பகிர்கின்ற பண்பு இருந்தது. ஆகையினால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களே அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுங்க. கடைசியில் யார் கொடுத்தார்? ஒரு சிறு பையன் தன்னிடத்தில் இருந்ததை கொடுத்தார். ஆண்டவர் அதை அற்புதமாய் இப்படியும் என்னால் போஷிக்க முடியும் என்பதை வெளிப்படையாக காண்பித்து அவர்களை அற்புதமாக போஷித்தார். எண்ணி பார்ப்போம், நாம் சிந்தித்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். குறிப்பாக பிள்ளைகள் மேலுள்ள கரிசனையை நாம் வளர்த்துக் கொள்வோம். கொரோனா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்தது. அது என்ன பரிசு சொல்ல முடியுமா? கொரோனா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுத்தது. என்ன பரிசு என்று சொன்னால் அதுதான் செல்போன். அந்த செல்போன் கையிலே பயன்படுத்த ஆரம்பித்த பிற்பாடு பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும், அதை ஆழ்ந்து கற்றறிய வேண்டும் என்ற தாகமெல்லாம் இன்றைக்கு குறைந்து வருகிறது. ஆகையினால் இதை வார்த்தை மிக முக்கியமானது. பிள்ளைகளுடைய மனது எழுதப்படாத பலகை. அதில் ஓய்வு நாள் பள்ளி ஆசிரியர் என்ன எழுதுகிறார்களோ அதுதான் பிள்ளையினுடைய எதிர்காலம். அதை வைத்துதான் பிள்ளையினுடைய எதிர்காலம் அமைந்திருக்கிறது. ஆகவே உணர்வோம், சிந்திப்போம். நம்மளுடைய திருச்சபைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஓய்வு நாள் பள்ளிக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஓய்வு நாள் பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆசிரியருக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து இந்த ஊழியம் வாழ வளர செழிக்க நாம் தொடர்ந்து செழிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய திருச்சபையினுடைய ஓய்வு நாள் பிள்ளைகளையும் ஆசிரியர் ஆசீர்வதித்து வர நாட்களில் இந்த ஊழியத்தின் மூலமாக அநேக இயேசுடைய மந்தையிலே சேர்க்கப்பட ஆண்டவர் துணை புரிவாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை இயேசு நாமத்திலே கிறிஸ்து இயேசு நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென். யார்